பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் 29:2 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என்னிடம் ஒரு நபர் வாக்குவாதம் செய்தார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னால், நம்ம ஆலயத்துக்கு போகின்ற பொழுது நல்ல டிரெஸ் எல்லாம், பட்டுச்சலா, நல்ல ஒரு பட்டு சட்டை எல்லாமே போட்டுக்கிட்டு, நல்லா கழுத்துல கையில எல்லாம் நகையை போட்டுட்டு நம்ம போய் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், அப்படிதான் நம்ம ஆண்டவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட அவர் பேசினார். நான் அவன் சொன்னேன், பரிசுத்த அலங்காரம் என்பது வேற, நீங்க சொல்வது அலங்காரத்தோடு கூட நீங்க தொழுது கொள்வது, நான் உலக பிரகாரமான காரியத்தோடு கூட தொழுது கொள்வது என்பது வேறு, பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை தொழுது கொள்வது என்பது வேறு என்று சொல்லி நான் அவருக்கு உணர்த்தினேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரம் என்பது என்ன? நான் என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய சிந்தனைகளை நான் பரிசுத்தமாக்கி நான் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற வேளையில நான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரை நான் காண முடியும். நம்பிக்கையோடு கூட நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை தொழுது கொள்வோம். பரிசுத்தம் என்று இருக்க வேண்டும். வேதம் அழகாக குறிப்பிடுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. நான் பரிசுத்த அலங்காரத்துடன் நான் கர்த்தரை தொழுது கொள்கின்ற பொழுது நான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரோடு கூட நான் பேச முடியும், ஆண்டவரோடு கூட நான் செயல்பட முடியும். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுகிறதா? பரிசுத்தத்தோடு கூட வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீது அதை உணர்ந்துதான் எழுதுகிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே நீ கர்த்தரை தொழுது கொள்கின்ற வேளையில, அவர் நாமத்திற்குரிய மகிமை நீ செலுத்துகின்ற வேளையில அவரை நீ காண முடியும், அவரோடு கூட நீ பேச முடியும் என்று சொல்லி அழகாக தாவீது இங்கே குறிப்புணர்த்துகிறார். உள்ளமானது பரிசுத்தமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வெளிப்புறமும் அது பரிசுத்தமாக அது மாற்றப்படும். உண்மைதானே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே? அப்ப நம்ம நாளைக்கு நம்ம ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். பரிசுத்த அலங்காரம் உள்ள போகும்போதும் பரிசுத்தமாக நான் போனோம். என் பாவ வாழ்க்கை எல்லாத்தையும் வெளியே உதறி தள்ளி வச்சு விட்டு நான் உள்ள போகின்ற பொழுது பரிசுத்தமாக போக வேண்டும். வெளியே வரும்போதும் அந்த பரிசுத்தத்தோடு கூட நான் வெளியே வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு கூட எப்பொழுது இசைந்திருப்போங்க. அவருடைய அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அந்த விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து பரிசுத்த அலங்காரத்துடனே எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்து நம்மையும் பரிசுத்தமாக்கி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.